இன்றைக்கி தான் மெயினு. கும்பாபிஷேகம் இன்றைக்கி தான் நடக்கும். சரி காலையிலே பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. காலையிலே கிளம்பி நம்ம இவ்வளோ வேகமாக கிளம்பி போனாலும் அங்கே பார்த்தா கோயிலில் முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல். உள்ளே வந்து சாமிலாம் எடுத்துட்டு அந்த இது மூலமாக கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னாங்க. தர்ப்பை மூலமாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. சரி அதை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கோயிலோட அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வெளியே உள்ள அப்படின்னு எல்லா இடமுமே கோயிலில் பூ வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐயர்லாம் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அங்கே வச்சு ஹோமம் பண்ணியிருந்தாங்கல்ல, எல்லா சாமியும் எடுத்து வச்சு அந்த சாமியில் வச்சுருந்த இது கலசம் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இந்த நேரத்துக்காவது கரெக்டாக வந்தோமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்கள் ஊர் தலைவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள அம்மனாக பாவித்து அவங்களுக்கு பூ போட்டு வரவேற்று கோயிலெல்லாம் சுற்றி வலம் வந்துட்டு இருந்தாங்க. அம்மனுக்கு வெயில் படக்கூடாது அப்படின்னு கொடை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், என்னடா இது நம்ம அம்மனுக்கு வச்சுருந்த கொடைக்குள்ளேயே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமியாக பாவிச்சு வச்சுருந்த எல்லாரும் அவங்கவுங்க சாமிக்கிட்ட கூட்டிட்டு போய் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து யாருன்னா அம்மனுக்கு வச்சுருந்த குடத்தில் உள்ளவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் அம்மனுக்கு என்னென்ன மரியாதைலாம் செய்வாங்களோ அதே மாதிரி எல்லா மரியாதையும் கொடுத்து அம்மனை வர வைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மனை மறுபடியும் புதுசாக கூட்டு வர போகிற மாதிரி எல்லார் கையிலையும் பூலாம் கொடுத்து அம்மனுக்கு வந்து மலர் தூவி அம்மனை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லா ஊர்லேயுமே அப்படி இந்த மாதிரி ஐயர் வந்து அம்மனை வந்து கூப்பிட்டுட்டு வரும்போது ஐயருக்கு சாமி வந்து ஆடுவாங்க. நாங்களும் சரி ஆடுவாங்களோன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஆடலை. சரி இது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா கோபுரத்துக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கோபுரமாக பண்ணுவாங்கன்னு தான் நான் இது வரைக்கும் பார்த்துருந்தேன். சரி அதனால் எப்படியும் லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மொத்தமாக அந்தந்த ஐயர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த கோபுரத்துக்கு மேலே ஏறிட்டாங்க. ஒரே நேரமாக எல்லா கோபுரத்துலேயும் ஒரே நேரத்தில் எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டே இருந்தோம். கோபுரத்துலேருந்து எல்லா கோபுரமும் தீர்த்தெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அம்மனுக்காக அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அபிஷேகம் பண்ணி பூஜை ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து பூஜை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி நின்னா தெரியாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே பொறுமையாக உட்காந்துருந்து நாங்கள் வந்து சாமியை பார்க்குறதுக்கு தயாராக இருந்தோம். உள்ளே வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அபிஷேகம் முடிஞ்சதும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால உடனே பூ வச்சு அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு பூஜை நடந்தது. அலங்காரத்துக்கு அப்புறம் பூஜை வந்து மதியத்துக்கு மேலே வேறு பூஜை நடந்தது. எங்கள் ஊர் அம்மன் இன்றைக்கி இப்படி தான் காட்சி கொடுத்தாங்க கோயிலில். அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. வித்தியாசமாகவும் இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அலங்காரத்தில் நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மனை. ரொம்ப நாள் கழித்து அம்மனை வந்து அலங்காரத்தோட இந்த மாதிரி எல்லா கோயிலெலாம் கட்டி பார்க்கும்போது ஒரு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு விளக்கு பூஜை நடந்தது. அதையும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா ஊரில் வந்து படம் போட்டாங்க. அதுவும் படத்தையும் பார்த்துட்டு கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.